செவன் ஸ்டோர்ஸ்ல என்னோட ஷாப்பிங்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆஃபர்ஸும் எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ சீக்கிரமே வந்து உங்களோட ஷாப்பிங்கை கம்ப்ளீட் பண்ணுங்க. ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். யங் சூப்பர் ஸ்டார், லிட்டில் சூப்பர் ஸ்டார் என்னவெல்லாம் சொல்லலாங்க. நம்ம எஸ்டிஆர் அவர்கள் சினிமா துறைக்கு வந்து மிகப்பெரிய ஜாம்பவான்களாக இப்போ திகழும் அஜித் அவர்களும் விஜய் அவர்களும் இவங்க படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும்போது கூட சிம்பு படங்கள் நேரடியாகவே இவருடைய படங்களும் மோதி இருக்கு. அந்த வகையில நம்ம இப்போ பார்க்க போற நடிகர்கள் யார் யாருன்னா, சிம்பு படங்கள் எத்தனை முறை விஜய் படங்களோட மோதி இருக்கு அப்படின்றத நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 2002 தீபாவளியை முன்னிட்டு சிம்பு அவர்கள் முதலாக கதாநாயகனாக அறிமுகமான திரைப்படம் தான் காதல் அழிவதில்லை. இந்த படத்து கூடவே விஜய் அவர்கள் நடித்த பகவதி திரைப்படமும் ஒரே நாள் வெளியாகியது. ஆனால் எதிர்பாராத விதமாக பகவதி திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றியை தரல. அதே தினத்தில் வெளியான காதல் அழிவதில்லை திரைப்படத்திற்கு ஒரு தனி வரவேற்பு கிடைத்தது. இதுக்கு காரணம் என்னன்னா, சிம்பு அவர்கள் முதலாக கதாநாயகனாக அறிமுகமாகிறாரே, இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்ற விதத்துல நிறைய ரசிகர்கள் வந்து அந்த படத்தை பார்க்க போனாங்க. எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் பூர்த்தி செய்யலைன்னா கூட பட் சிம்புக்காகவே அந்த படம் ஒரு அளவுக்கு நல்ல சக்சஸை கொடுத்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதற்கு பிறகு 2003ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சிம்பு அவர்கள் நடித்த தம் திரைப்படமும் விஜய் அவர்கள் நடித்த புதிய கீதை திரைப்படமும் நேரடியாகவே மோதியது. இதுல புதிய கீதை திரைப்படம் மிகப்பெரிய அளவுக்கு ஓப்பனிங் இருந்தா கூட படத்துடைய கதைக்கரு நிறைய பேருக்கு பிடிக்கல. அதனால இந்த படம் வந்து பெரிய அளவில் வெற்றி பெறல. ஆனா அதே தினத்தில் வெளியான தம் திரைப்படம் பாடல்கள் மூலமாவே கவர்ந்தாரு எஸ்டிஆர் அவர்கள். இந்த படத்தில் உள்ள பாடல்கள் நல்ல ரீச் கொடுத்தது. இந்த ரீச்னாலே இந்த படம் ஓரளவுக்கு வெற்றியும் கண்டது. அதற்கு பிறகு அடுத்த வருடம் இதே தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு விஜய் அவர்கள் நடித்த கில்லி திரைப்படமும் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த குத்து திரைப்படமும் 2004 தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு மோதியது. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ரெண்டு படங்களுமே நேரடியாக மோதல. ஒரு 3 நாட்கள் கழித்து தான் விஜய் அவர்கள் நடித்த கில்லி திரைப்படம் மோதியது. 2004ஆம் ஆண்டு சிம்பு அவர்கள் நடித்த குத்து திரைப்படம் இதுவும் கிட்டத்தட்ட தம் திரைப்படம் மாதிரியே தான். பாடல்களாலேயே இந்த படமும் மக்களை கவர்ந்து இந்த படமும் ஓரளவுக்கு ஆவரேஜான சக்சஸை கொடுத்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதே வருடம் அதே தமிழ் புத்தாண்டு அன்று ஒரு 3 நாட்கள் கழித்து ரிலீஸ் ஆன கில்லி திரைப்படம் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றது அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு பெரிய சக்சஸ் கொடுத்தது. இன்னைக்கு கூட நம்ம விஜய் ரசிகர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு விஜய் படம் என்ன பிடிக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்க வாயிலிருந்து வர முதல் வார்த்தை கில்லி அப்படின்னு அவ்வளோ சூப்பரா சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரசிகர்களையும் பொதுமக்களையும் இந்த படம் கவர்ந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதற்கு பிறகு 2006 பொங்கலை முன்னிட்டு எஸ்டிஆர் அவர்கள் நடித்த சரவணா திரைப்படமும் விஜய் அவர்கள் நடித்த ஆதி திரைப்படமும் நேரடியாக மோதியது. இதில் ஆதி திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றியை தரவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா இந்த படம் வந்து கொஞ்சம் தெலுங்கு சாயல்லே இருக்கு. நிறைய டைலாக்ஸ், ஸ்கிரீன் பிளே எல்லாமே ஒரு தெலுங்கு படம் பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஆடியன்ஸ் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா சாய் குமார் அவர்கள் வந்து வில்லன் நடிக்கும் போது அவரை பார்க்கும்போதே ஒரு தெலுங்கு படம் ஃபீல் தான் வருது. அதனால இந்த படத்தை வந்து மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஏத்துக்கல தான். ஏன்னா இது வந்து ஒரு பழைய பழி வாங்கும் கதையாவே இருக்கு. இந்த மாதிரி படங்கள் நம்ம நிறைய பார்த்துட்டோமே, அப்படி என்ன இருக்கு இந்த படத்துல புதுசா அப்படின்ற மாதிரி இந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பூர்த்தி செய்யவே இல்லை. அதே தினத்தில் வெளியான சரவணா திரைப்படம் KS ரவிக்குமார் இயக்கத்தில் சிம்பு அவர்கள் ஒரு குடும்ப பாங்கான ரோல்ல நடிச்சிருப்பாரு. இந்த திரைப்படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி இல்லைனா கூட சாதாரண ரசிகர்களை இந்த படம் பூர்த்தி செய்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதனால இந்த படம் போட்ட முதலுக்கு லாபம் வரவில்லை என்றாலும் போட்ட முதல்ல தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தோடைய விநியோகஸ்தர்களும் தயாரிப்பாளர்களும் சொல்லியிருக்காங்க. சரவணா திரைப்படம் ஆதி திரைப்படத்தை விட ஒரு படி மேல அப்படின்னு சொல்லலாமே தவிர பெரிய வெற்றி அப்படின்னு நம்மளால யூகிக்க முடியாது. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 6 வருடங்கள் விஜய் அவர்கள் படமும் சிம்பு அவர்கள் படமும் நேரடியாக மோதவே இல்லை. இறுதியாக 2012ஆம் ஆண்டு விஜய் அவர்கள் நடித்த துப்பாக்கி திரைப்படமும் சிம்பு அவர்கள் நடித்த போடா போடி திரைப்படமும் ஒரே நாள் மோதியது. இதில் துப்பாக்கி திரைப்படம் எந்த அளவுக்கு வெற்றி என்பது நமக்கே தெரியும். மிகப்பெரிய வெற்றி அடைந்த படம் தான் துப்பாக்கி. ஆனால் அதே தினத்தில் வெளியான போடா போடி திரைப்படம் இன்னைக்கு ஸ்டேஜ்ல ஓடலாம் கூட பெரிய அளவில். இன்னைக்கு வந்து இந்த படத்தை போட்டு இந்த படம் நல்லாவே இருக்கு, சூப்பராகவே இருக்கு, ஏன் அன்னைக்கு இந்த படம் ஓடலை அப்படின்ற மாதிரி ரசிகர்கள்ல ஏங்கிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, துப்பாக்கி திரைப்படம் அன்னைக்கு மிகப்பெரிய ஹிட் கொடுத்ததுனால அன்னைக்கு யாருமே வந்து இந்த படத்தை வந்து பெருசா வந்து நினைக்கவும் இல்லை, இந்த படத்தை பெரிய அளவில் பாராட்டவும் இல்லை. ஆனா இந்த படத்தை திரைப்படத்தில் போடும்போது இந்த படம் சூப்பரா இருக்கு நிஜமாலுமே அப்படின்ற மாதிரி எல்லா ரசிகர்களும் பூர்த்தி செஞ்சுட்டு வராங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்றைக்கு அஜித்தை வைத்து அடுத்த படம் எடுக்கக்கூடிய விக்னேஷ் சிவன் அவர்களுடைய முதல் திரைப்படம் தான் இந்த போடா போடி திரைப்படம். நம்ம விக்னேஷ் சிவன் அவர்களுக்கு முதல்ல வாய்ப்பு தந்தது எஸ்டிஆர் அவர்கள் தான் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதுதான் சிம்பு அவர்களும் விஜய் அவர்களும் தங்களுடைய திரைப்பயணத்தில் நேரடியாக மோதிய திரைப்பட வரலாறு. இதில் எத்தனை முறை சிம்பு அவர்களும் விஜய் அவர்களுடைய படங்களும் மோதியிருக்கு என்றால் கிட்டத்தட்ட 5 முறை நேரடியாக இவங்களுடைய படங்கள் மோதியிருக்கு. இதில் யார் வெற்றி பெற்றிருக்காங்க, யார் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறலை அப்படின்றத நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். இதில் உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும். ஸோ எனக்கு தேவையான காஸ்டியூம்ஸ் எல்லாமே நான் வேலவன் ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பியூட்டிஃபுல்லாக காஸ்டியூம்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உஸ்மான் ரோட்டில் இருக்க வேலவன் ஸ்டோர்ஸை விசிட் பண்ணுங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.